முரசொலியில் வந்து சண்முகம் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சித்து அவர் கட்டுரை வந்திருக்கு. திருமாவளவன் வந்து எழுதியிருக்கிறாரு. ஒரு புடலங்காய் வியாபாரம் பண்ணுறாருல்ல, அவருக்கு புடலங்காய் வியாபாரம் பண்ணுறதுன்னா தெரியும். தந்தை பெரியார் அண்ணா அந்த புள்ளி பிஆர் அவ்வளோ அசால்ட்டாக நீ சொல்கிற பிஆர் டானி குடிச்சோன்னா நான் பிஆர் டானி குடிச்சேன், பிஆர் டானி குடிச்சு பெருமையாக பேசுவேன். கம்யூனிஸ்ட்டு இந்த வேலைலாம் வச்சுக்கிட்டு திருமாவளவன் மரியாதையாக பேசுவேன். அதிமுக, அதாவது அதிமுகன்னு யாரு, அதிமுக பின்னாடி யாருக்காரு நமக்கு தெரியும். அவங்களுடைய உதவியோடு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முயற்சி எடுப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற சூழலில் தான் சண்முகம் இப்படிலாம் காரணம் அதை அடுக்கிறார் அந்த கட்டுரையில. அதை எடுத்து என்ன பண்றேன்னா உருவி எடுத்து முன்பே இவ்வளவு தெரிஞ்சாலும் ஏன் அங்க போறேன், ஐயோ எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு கூறலாம்ல இருக்கிறோம். என்ன அது விஜய் ரசிகரம் பண்றேன், என்ன கூரோட பேசுறீங்க நீங்க, எங்கெல்லாம் வேற வேலை கிடையாதா? விஜய் தப்பான திருப்பி அடிச்சு போட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கு? அறிக்கை விடுறதுலாம் போராட்டம் சொல்லி கொடுக்குறீங்களா? RS பாரதி வந்து திமுக கூட்டணி வந்தா என்ன சீக்கிரம் துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் பேசிக்கிறாரு. நாங்க புள்ளி தான் வச்சோம், இவர் கோலம் போட்டு காமிக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஒரு பதட்டமாகி ஒரு அந்த பவர் வராம தடுக்கிறதுக்காக நீங்க ஒரு கூட்டம் போட்டீங்க. அந்த நடந்த விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொது வெளியில பேச மாட்டோம். எனக்கு எலெக்ஷன் முடிஞ்சிச்சுப்பா, ஜெயிச்சு ஒரு கவர்மெண்ட் வந்தது, என்னுடைய அடிப்படைனா பிஜேபிக்காரன் வரக்கூடாது, அவ்வளவுதான். ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு, நாங்க பின்னாடி சப்போர்ட் பண்றோம். அடுத்த வேலை நாங்க பார்த்துட்டே இருக்கோம். நீ வாப்பா, காந்தி செத்து போட்டாருப்பா, நீ வந்து வா, உன் வேலையை பாரியான்னா நீ வந்து பதட்டம் ஆயிட்டு வந்து பவர்லாம் நான். இப்ப நீங்க வந்து பாத்தீங்க, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும் நம்ம கேட்கறோம். வெறும் வாயில மட்டும் பேசல, ஆல்டர்னேட்டிவ் என்னடான்னு சொல்லிட்டு நீங்க கட்சி மாநிலத்தில் புக்கே போட்டு வெளியிட்டார். ஒரு சட்டம் எப்படி இருக்குன்னு பாடுறான்றாரு. அந்த இது உங்களால பண்ண முடியாதா? உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது இல்லையா? தேர்தல் காலம் முழுக்க ஒரு தொழிற்சங்க தலைவர் கம்யூனிஸ்ட் சிறையில் வைத்த திமுகவை பத்தி ஒரு வார்த்தை உங்களால பேச முடியல. எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? ஏன் அதிமுக திமுகவும் ஏதாவது ஒரு வகையில ஒன்னா சேர்ந்து ஒரு மெத்தடுக்குள்ள போனா என்ன, அப்படி ஒரு இடத்துக்கு போனா என்னன்றதுக்கான ஒரு நரேட்டிவை நியாயப்படுத்துறது தான் இந்த பேச்சை மாத்துறாங்க. டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் நிர்மல். இன்றைய நேர்காணல சிறப்பு விருந்தினராக CPM செல்வா அவர்கள் நம்மளுடைய இருந்திருக்காங்க. வாங்க அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததுல இருந்து CPM வந்து திமுக வந்து அமைதி தான் காத்துட்டு இருந்தாங்க, ஒன்றும் பேசல, அது அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த 1 மந்த்துக்கு அப்புறம் உங்கள் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. தாவேக்காவுக்கு ஏன் ஆதரவு கொடுத்தோம், திமுக செய்த தவறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் சூழல்லாம் எழுதியிருக்கிறார். இதுக்கப்புறம் சண்முகம் அவர்களும் CPM கட்சியும் வந்து நீ கடுமையாக சமூக வலைத்தளத்தில் திமுகவுக்கு ஆதரவான யூடியூப் சேனல், சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறாங்க, விமர்சனம் பண்ணுறதால ரொம்ப கடுமையாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த விமர்சனங்கள்ல வந்து என்னன்னா ஒரு முக்கியமான அம்சம் என்னவா இருக்குன்னா, சண்முகம் அவர்களை மட்டும் தனிமைப்படுத்தி விமர்சிக்கிற ஒரு போக்கு ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக அவர் தீக்கதிர் நாளிதழ் எழுதிய கட்டுரை மையமாக வைத்து யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், அல்லது சமூக வலைத்தில் இருக்கிற தனிநபர்கள் கடுமையாக சண்முகம் தோழர் விமர்சித்து பேசுகிறார்கள். பிரச்சனை என்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழு கூட்டத்தில் 2 நாட்கள் தாவேக்காவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்த பின்னணியில் ஒரு கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து பரிசீலிக்கப்படுகிறது. அந்த முடிவுகள் ஏன் இப்படிப்பட்ட முடிவுகள் நமக்கு வந்தது தேர்தலில் ஒன்று. 2வது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேர்தல் பங்களிப்பு, அதோடைய வெற்றி, அதை பற்றி நம்ம பேசுகிறோம். 3வதாக நாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். அந்த ஆதரவு கொடுத்தது குறித்து விவாதங்கள், இது எல்லாம் நடக்குது. இது அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தேர்தல் விஷயங்கள். ஸோ இந்த விவாதங்களை எல்லாம் உள்ளடக்கி ஒரு கட்டுரை வந்து கட்சியின் மாநில செயலாளர் வந்து என்னன்னா தீக்கதிர் நாளிதழ் எழுதுறார். அது மாநில குழுனுடைய பிரதிபலிப்பினுடைய பல்வேறு அம்சங்களுடைய ஒரு சாராம்சம். இந்த கட்டுரையை வைத்துக்கொண்டு சண்முகம் எனக்கூடிய தனி நபரா வைத்து அட்டாக் பண்ணக்கூடிய வேலையை வந்து திமுக முன்னெடுத்திருக்கிறார்கள். இது வந்து தொடர்ச்சியாகவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களை தனிமைப்படுத்தி தாக்குவது என்பது திமுகவினுடைய ஒரு தொடர்ச்சியான மரபு. சங்கரையா தமிழ்நாடு கட்சியினுடைய மாநில செயலாளர் இருக்கும்போது அவர் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கும் போது அன்னைக்கு கலைஞர் சொன்னார், சங்கரையா அவர்கள் மாநில செயலாளர் இருக்கும்போது CPM-ஓட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னார். ஆனால் பின்னாடி அவர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தொகுதி உடன்பாடு மேற்கொண்டாரு. ஆனால் எந்த காலகட்டத்திலும் சங்கரையா அவர் பொது மேடையில் பேசும்போது நண்பர் கருணாநிதி என்ற வார்த்தையை தாண்டி ஒரு வார்த்தை பேசினே கிடையாது.
ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் பல ஆண்டு கால பழக்கம் இருக்கின்றது. ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நட்பு இருக்கிறது. ஒரு தோழமை இருக்கிறது. அந்த தோழமை என்னைக்குமே நம்முடைய தலைவர் சங்கரை அவருக்கு விட்டுக் கொடுத்ததே கிடையாது. அது தவிர அடுத்தடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப டிகேஆர் வந்து அவரு ஒரு பேசினாருன்னா, டிகேஆர் ஏன் இப்படி பேசுறார் தெரியுமா? அதற்கான காரணம் என்ன? அப்படி போவாங்க. கே. ம். பாலகிருஷ்ணன்னா கே. பாலகிருஷ்ணன். இப்போ பே. சண்முகம். இப்படி தனி நபர்களாக வைத்து தாக்குதல் தொடுப்பது என்பது திமுகவுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான். ஆனா நான் இந்த தாக்குதலுக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, திமுக, அதிமுக வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண சிபிஎம் கூட்டதுனால தான், அத வெளியில ரிவீல் பண்ணதுனால தான் சிபிஎம் மேல தொடர்ச்சியா கோவத்துல இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதான் அது அந்த கோவம் என்னன்னா, இப்போ வந்து நமக்கு தேர்தல் முடிவு வந்த பிறகு நாம் மாநில குழுல மார்ச் இது 8ஆம் தேதி அன்றைக்கு ம். எடுத்த மாநில குழு கூட்டத்தில வந்து என்னன்னா, மே 8ஆம் தேதி எடுத்த மாநில குழு கூட்ட முடிவுகள தெளிவாக நம்ம விளக்கியிருக்கோம். ஏன் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு குடுக்குறன்ற நிலைப்பாடு வந்து அன்றைய மாநில குழு எடுக்க முடிவு ஊடக நண்பர்கள் ம். மத்தியில விளக்குனார். முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, எங்களுக்கு முன்னாடி ஒரு 3 வாய்ப்புகள் இருந்தது. ம். என்ன மாரி வாய்ப்பு? ஒரு வாய்ப்பு என்னவென்று சொன்னால், அதிமுக ஆட்சி திமுக பின்னணியோடு அப்படி என்று எங்களோடு பேசப்பட்டது. எனவே அப்படிப்பட்ட பேசும்போது அத நாங்க வந்து ஆதரிக்க முடியாது என்பதை அவங்ககிட்டயே சொல்லிட்டோம். அத திமுக தலைவரும் வந்து ரொம்ப ஓகே உங்கள்ட்ட நாங்க எங்க ஆலோசனை சொல்றோம். நீங்க வந்து நாங்க ஒண்ணும் நிர்பந்திக்கலன்னாங்க. ஓகே ஃபைன் சிபிஎம், சிபிஐ, விசிக 3 பேருமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொன்னோம். அஃபிஷியல் பார்ட்டி ஸ்டேட்மெண்ட்லயும் அது இருந்தது அந்த விஷயம் 1. ம். 2வது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்படியே இது ஆதரவு தெரிவிக்காம இருந்தோம்னா, மெஜாரிட்டில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தாவேகா வந்திருக்குது. அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல. கிட்டத்தட்ட அவங்க என்ன பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஆட்சி தான் வரும். கவர்னர் ஆட்சி என்பது கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சி. எஸ். 3வது வாய்ப்பு என்னன்னா, தாவேகா சார்பில் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா கடிதம் அனுப்பப்பட்டது. நாங்கள் உங்களுடைய கொள்கையான பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருப்போம். எங்களுடைய எந்த காலகட்டத்திலும் பாஜகவோடு இணைந்து போக மாட்டோம். எனவே நீங்க எங்களுக்கு ஆதரவு குடுத்தனா, ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கம் தமிழ்நாட்டில் அமைவதற்கு உதவியாக இருக்கும் என்று விஜய் தரப்பிலிருந்து கடிதம் எழுதப்பட்டது. ம். ஸோ அந்த கடிதங்கள் நம்ம பரிசீலித்தோம். எனவே நம்மை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அரசியல் பயணத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்திருப்பதற்கு அடிப்படையான காரணம் ம். பாஜக எதிர்ப்பு. ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை காணக்கூடிய, நிலைநிறுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் கருத்தியலுக்கு எதிராக உறுதியாக திமுக செயலாற்றியது. எனவே அதனோடு இணைந்து பயணித்தோம். மிக அடிப்படையானது. ஆனால் அதே திராவிட முன்னேற்றக் கழகம் ம். அதிமுக அதாவது அதிமுகன்னு யாரு? அதிமுக பின்னாடி யாருக்கான்னு நமக்கு தெரியும். அவங்களுடைய உதவியோடு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முயற்சி எடுப்பதை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற சூழல்ல தான் நாம வந்து அப்படிப்பட்ட சூழல்ல இப்போ வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசு தமிழ்நாட்டில தொடர்ந்ததுக்காக நாம வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்தோம். அவரு மாண்புமிகு விஜயாக முதலமைச்சரா மாறிட்டார். இப்ப திமுகவுக்கு என்ன பிரச்சனை? அவங்க இன்னும் என்னன்னா தூக்கத்திலேயே எழுந்து வரல. என்னடா காந்தி செத்துட்டாரான்ற மாரி பார்க்குறாங்க. ஐயோ! கவர்ன்மென்ட் ஃபார்ம் ஆயிட்டாருயா. ஒரு கவர்ன்மென்ட் வந்துருச்சு. மந்திரி சபைய அமைச்சாச்சு. அவங்க வேலைய அவங்க தொடர்ந்து 40 நாள் நடந்துட்டு இருக்குது. அப்படின்ற ஒரு இடத்துக்கே அவங்க வரல. நம்ம தோத்துட்டோம். ம். நம்ம திமுக தோத்ததுக்கான காரணம் என்ன? என்பதை அவங்க அலசி ஆராயணும். 6 மாசம் வரைக்கும் நாங்க அமைதியா தான் இருப்போம். எதுவும் பேச மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா 6 அது நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல. அத நம்ம வந்து மேபி அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு சார்ந்து விமர்சிக்கலாம். அது வந்து அந்த ம். கட்சி நம்ம அத குறை சொல்ல முடியாது. இப்ப நாம தீக்கர்ல குறிப்பிட்டத கூட ஒப்பிட்டு YouTubeல பேசுறாங்க. நீங்க விஜய் வந்து ஜெயிச்சதுக்கான காரணம் முன்னாடியே தெரிஞ்சா, ஏன் உங்களுக்கு நீங்க போகணும்னு. ம். நம்ம மாநிலக்குள்ள விவாதிச்சோம். எப்புட்றா வந்து விஜய் ஜெயிச்சாரு? ஏன்னா ம். நம்மளே என்ன யோசிச்சோம்? திமுக தான் ஆட்சிக்கு வரும். திமுக தலைமையிலான ம். ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கம் வகித்தது. அதற்கான தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம முன்னெடுத்தோம். கடுமையாக உழைத்தோம். ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்து என்னன்னா, ஒண்ணு 110 இல்ல 120 ஓகே. திமுக வரும். இல்லாட்டி 180, 190 வரும். இதான் வந்து பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவிச்சது. ஒரு ஃபீல்டுலயும் ஒரு சில நேரங்கள்ல உணரவும் முடிஞ்சது. அது நடக்கலையே! எப்படி விஜய் வெற்றி பெற்றார்? அப்படின்ற விவாதங்கள் மாநிலக்குழு விவாதிக்கும்போது, அதுல வந்த பல கருத்துக்கள் இந்தந்த காரணத்துக்காக திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை என்பதை மாநிலக்குழு வந்த கருத்துக்கள தான் சண்முகம் இப்படிலாம் காரணங்கள் அத அடுக்குறாரு அந்த கட்டுரையில. ம். அத எடுத்துட்டு என்ன பண்றேன்னா, உருவி எடுத்து முன்பே இவ்ளோ தெரிஞ்சாலும் ஏன் அங்க போல? யோவ் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கூறலாம்ல இருக்கிறோம். ஓகே. இந்த டிஸ்கஷன்ல நாங்க அனலைஸ் பண்றோம். அதே மாரி திமுக என்ன பண்ணணும்னா, என்ன ப்ராப்ளம் இருக்கு நீங்க அவங்களும் ஆய்வு பண்றாங்க. முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டு அதன் அடிப்படையில் நீங்க கட்சிய கட்டமைக்க பாருங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க வந்து ஒரு எதிர்க்கட்சியாக, சிறப்பான எதிர்க்கட்சியாக செயலாற்ற வேண்டிய தருணத்துல இருக்கீங்கன்றது தான் இப்ப இருக்கிற விஷயம். ஆனா, அவங்களுக்கு வந்து தான் வந்து எதிர்க்கட்சியா இருந்து செயலாற்றன்ற எண்ணம் இல்லாம, ம். பவர் போயிடுச்சுன்னு பதட்டத்துல இருக்கிறேன். பவர் போயின்னு பார்த்தா நானா காரணம்? ம். உன் பவர் புடுங்கினது யாருன்னு அவன் பின்னாடி போய் பாரு. அதுக்கான காரணத்த போய் தேடுங்க.
அதை விட்டுட்டு வந்து சிபிஎம் போராண்டத்துல உனக்கு என்ன நோக்கம்? நான் என்ன கேட்கிறேன், திமுகவை பார்த்து கேட்கிறேன், ஓ நீ அம்மோனியா கேஸ் தாக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் தொழிலாளி செத்தாங்களா? நீ என்ன போராட்டம் பண்ணிட்டு சொல்லு பார்ப்போம். சட்டமன்றத்தில் பேசிட்டா மட்டும் போதுமா? என்ன பேசுறீங்க சட்டமன்றத்துல? அந்த பிரச்சனைக்காக நீ ஏதாவது நெருக்கடி கொடுத்தீங்களா? நான் உண்மையிலே கேட்கிறேன், திமுக கட்சி உண்மையிலேயே திமுக கட்சி மக்கள் மேல அக்கறை இருந்ததுன்னா இந்த இஷ்யூ பத்த வச்சிருக்கணுமா இல்லையா? யார் நாங்க போய் பார்த்தாங்க ஹாஸ்பிட்டல்ல, உயிருக்கா இல்லைன்னு தெரியலங்க, பதப்பதைக்குதுங்க. அவங்க சொந்தக்காரன் ஒருத்தரும் இல்லை ஜிஹெச் வாசல்ல. அவங்க அந்த வீட்டுல இருக்க ஒருத்தர் தான் இங்க பெட்ல சாவு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலவர் யாருக்கும் தெரியாது. பஞ்சம் போடைக்க வந்தவன் இங்க தூங்கிட்டு இருக்க அம்மோனியா கேஸ்ல வந்து உயிர் போற மாதிரி நடந்திருக்கு. இன்னும் கூறுகட்ட ஒரு சூழல் இருக்குது. அதை எதிர்த்து நீங்க போராட்டம் பண்ண மாட்டீங்களா? தோல்வியோட சோகத்துல இருக்கலாம் இல்ல, அப்படி கிடையாது. நீ வந்து உயிர் சார்ந்த விஷயம் இல்ல, ஏன்னா உனக்கும் பொறுப்பு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன, ஏன் அதை சொல்ல வரேன்னா 18 வயசுன்றாங்க அந்த பெண்ணோட ஏஜ், 18 17 2 வருஷமா வேலை செய்யறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது குழந்தை தொழிலாளர். குழந்தை தொழிலாளர் தமிழ்நாட்டில் வெளி மாநிலங்களிலிருந்து வர வைக்கப்பட்ட குழந்தை தொழிலாளர் வைத்து இன்றைக்கு ஆலைகளில மிகவும் நெருக்கடியான ஒரு உயிர் போகக்கூடிய இடத்துல வந்து தொழிற்சாலை நடந்துட்டு இருக்குது. இதை நம்ம பார்க்கவே இல்லை. நீ தொழிலாளி பாதிக்கிறாங்க, அதை பத்தி பேசுங்களா நீங்க? ஏன் பேசல? இப்ப குழந்தைகள் பெண்கள் மீதான பாலியல் வன்முறை பெரிய பிரச்சனை, உண்மை. இதற்கு பெரியாருடைய கருத்தில் அடிப்படையில் நீங்க என்ன இயக்கத்தை நடத்துறீங்க? நடத்தணுமா இல்லையா? ரோட்டுக்கு வரணுமா இல்லையா? இப்ப நாங்க நடத்துற ரோட்ல போராட்டம் நடத்துறோம், ஏதாவது ஒரு விஷயம் விட்டோமா? இப்ப நீங்க வந்து பாத்தீங்க, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும் நம்ம கேட்கிறோம். வெறும் வாயில மட்டும் பேசல. ஆல்டர்னேட்டிவ் என்னடான்னு சொல்லிட்டு நீங்க கட்சி மாநிலத்தில் புக்கே போட்டு வெளியிட்டாரு. ஒரு சட்டம் எப்படி இருக்குன்னு பாடுறான்றாரு. அந்த இது உங்களால பண்ண முடியாதா? உங்களுக்கு அதெல்லாம் இருக்கு இல்லையா? வெள்ளை அறிக்கை வந்துச்சு. வெள்ளை அறிக்கை வந்த உடனே தாவேக அரசாங்கம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டது. வெள்ளை அறிக்கை நம்ம ஏத்துட்டோமா? அந்த வெள்ளை அறிக்கை சரியில்லையா? வெள்ளை அறிக்கைன்னா வெள்ளையா இருக்குது வெள்ளை அறிக்கை கிடையாது. நீ என்ன பண்ண போற? ஆக்சுவலா என்னன்னா, எக்ஸிஸ்டிங் எக்கனாமிக் சிஸ்டம் என்ன இருக்குது, நம்ம எங்க போறோம், அதுக்கான எங்களுடைய பாதை என்னன்னா நீ சொல்லணும். சும்மா வந்து திமுக ஆட்சி மேல விமர்சனம் பண்றதுக்காக வெள்ளை அறிக்கை வந்து குவியலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையா டேரிங்கா பேசின கட்சி சிபிஎம். முழு பக்கம் தீக்கிறத பத்தி வெள்ளை அறிக்கையினுடைய வாதங்களை வெளிப்படுத்தி எங்களுடைய பொருளாதார பேராசிரியர் வெங்கடேஷ் யாத்திரையோட நேர்காணல் வெளியிட்டோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிட்டது. எங்களுடைய தொழிற்சங்க அமைப்புகள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் பண்ண வேண்டும்னா நான் வந்து எனக்கு எலெக்ஷன் முடிஞ்சிச்சுப்பா, ஜெயிச்சு ஒரு கவர்மெண்ட் வந்தது. என்னுடைய அடிப்படை என்ன, பிஜேபிக்காரன் வரக்கூடாது, அவ்வளவுதான். ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு, நாங்க பின்னாடி சப்போர்ட் பண்றோம். அடுத்த வேலை நாங்க பார்த்துட்டே இருக்கோம். நீ வாப்பா, காந்தி செத்து போட்டாருப்பா, நீ வந்து வா, உன் வேலையை பாரியான்னா நீ வந்து பதட்டம் ஆயிட்டு வந்து பவர்ல எல்லாம் நான் இந்த சரக்கு அடிச்சிருவேன். சரக்கு எல்லாம் சில பேர் கை உதவும் தெரியுமா? டாஸ்மாக் வாசலையும் நிப்பாடுங்க, எப்படா டாஸ்மாக் கடை தரேன், அந்த மாதிரி சரக்கு இல்லைன்னா அவனுக்கு கை உதற மாதிரி பவர் எல்லாம் உனக்கு உதறமா? என்ன நினைக்கிறாங்கன்னா, இத்தனை வருஷமா எங்களோட இருந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு தோழமை கட்சி உறவா பார்த்தோம், இப்படி வந்து முதுகுல குத்துட்டீங்க துரோகி அப்படின்ற விஷயம். திமுகவை இன்றைக்கு நான் சொல்றேன், திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தோழமையான கட்சி தான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் சமூகத்துக்கு அளித்த பங்களிப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறக்காது, மறுக்கவும் செய்யாது. எந்த அடிப்படையில இந்த 20ஆம் நூற்றாண்டு வரலாறு நீங்க நிகழ்ச்சி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கம் சமூகத்துல பிராமணர் இயக்கத்தில் ஆரம்பிச்சு பார்ப்பனிய கருத்தியலுக்கு எதிராக உறுதியாக களமாடி இயக்கம் திராவிட இயக்கம். இன்றைக்கு வந்து ஒரு ஆதிக்க சாதிக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு கல்வி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு, வேலையில முன்னேறிக்குன்னா திராவிட இயக்கத்துக்கு பங்களிப்பு இருக்கு. நான் மறக்கவே இல்லை. சமூக நீதி, மாநில சுயாட்சி, தமிழ் மொழிக்காக திராவிட இயக்கம் முன்னெடுத்த போராட்டங்கள், இயக்கங்கள், மாநில பண்பாட்டுக்காக அது நின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து மறுக்கவே இல்லை, அதை அங்கீகரிக்கிறோம். இன்னும் ஒரு படி அடுத்த வார்த்தை என்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆவணங்களை, அதிகாரப்பூர்வமான ஆவணங்கள் என்ன சொல்லுன்னா, தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய இந்த முற்போக்கு பங்களிப்புகளை கம்யூனிஸ்டுகள் அங்கீகரிக்க வேண்டும். அந்த அங்கீகரித்து அதன் அடுத்த தளத்தை நோக்கி சிபிஎம் நடை போட வேண்டும் என்றுதான் நாங்கள் திராவிட இயக்கத்தை மதிப்பீடு செய்திருக்கின்றோம். வேற வகையில சொல்லலாம். இப்ப கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில கூட பாத்தீங்கன்னா, பாலஸ்தீனத்துல காசால குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், இஸ்ரேலால, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால். அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பெரிய இயக்கத்தை, கண்டன இயக்கத்தை சென்னையில் நாம் நடத்தணும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு கம்யூனிஸ்ட் அல்லாத ஒரு முதலமைச்சர் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தில் கலந்தார் என்று சொன்னால் அது முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த மரியாதை நாங்கள் என்றைக்கும் நினைவில் நிறுத்துவோம். சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவுடனே பாலஸ்தீன் ஆதரவு சால்வையை போட்ட உடனே பின்னாடி இருந்த அமைச்சர் சேகர் பாபு டக்குன்னு நிறுத்திட்டார். ஏதோ சூண்டுன்ட்டு அவர் முதலமைச்சர் பிடிச்சிட்டாரு. பிடிச்சி போட்டுட்டு கோரிக்கை அட்டையை பிடிச்சார் கையில. அப்புறம் நம்மளாம் அமைதியா அந்த ஒண்ணு கோஷம் முழக்கம் போடுங்கன்னாரு. முழக்கம் போட்டோம், ஆர்ப்பாட்டம், ஏகாதிபத்தியம் ஒழிக, யுத்த வெறி ஒழியட்டோம். அந்த முழக்கத்தை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் எழுப்பினார். அதே போன்று கியூபாவுக்குமான ஒரு ஆதரவு இயக்கத்தை நடத்தும் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேடைக்கு வந்தார்.
ம். இந்த செயல்பாடுகள் எல்லாம் திமுகவினுடைய தனித்துவமானவை, போற்றத் தகுந்தவை. அதையெல்லாம் நேசத்தோடு, தோழமையோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கிறது. ம். எந்த புள்ளியில உங்களுக்கு எங்களுக்கும் விலகல் வந்தது? ஒரே ஒரு புள்ளி தானே. 5ஆம் தேதி நம்ம கட்சி தலைவர் உங்கள வந்து பார்க்குறாங்க. ஆமா, நம்ம ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியா செய்யணும். எல்லாருக்குமே நம்ம மட்டும் வருத்தப்படலையா முதலமைச்சர் தோத்ததுக்கு? திமுகவினோட எங்களுக்கு கூட தான் வருத்தம் இருக்குது. ம். ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து என்னன்னா கூட்டணி கட்சியோட தலைவர் தோத்தாருன்னா, ஒரு கூட்டணி கட்சியில இருந்த எங்களுக்கெல்லாம் வருத்தம் இருக்கான்றீங்களா? கட்டாயம் வருத்தம் இருக்குது. ம். அதே மாரி திமுக இவ்ளோ குறைவான இடம் வாங்கும்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கல. கரெக்ட். அதே மாரி அவரும் பார்த்தா நம்ம எல்லாமே வந்து நம்ம என்னன்னா பரிசீலனைக்கு உட்படுத்திப்போம் சொன்னார். ஓகே ஃபைன் முடிஞ்சிச்சு. ஆனா திடீர்னு என்ன ஒரு அஜெண்டா மூவ் ஆகுது. எப்படியாவது விஜய தடுத்துடணுங்க. ம். நம்ம என்னங்க பண்றது? இன பிரச்சனை என்னங்க அவன் நோட்டீஸ் குடுக்கல, போஸ்டர் குடுக்கல, போராட்டத்துக்கு இது பிரச்சாரத்துக்கு ஒழுங்கா போல, எம்எல்ஏ யாருன்னு கேண்டிடேட் தெரியாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா முகத்துல வந்துட்டாங்களா? எப்படி வந்துட்டாங்க? ஏது வந்துட்டாங்க? ஒரு பதற்றமாகி, அந்த பவர் வராம தடுக்கிறதுக்காக நீங்க ஒரு கூட்டம் போட்டீங்க. அந்த நடந்த விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொது வெளியில பேசல. பேச மாட்டோம். ம். ஏனால் 4 அறைக்குள் நடந்தது. பல பேர் கேட்கறாங்க. நடந்தது என்ன? இது என்ன இதுவா? குற்றம் நடந்தது என்ன சொல்றதுக்கா? ம். 4 அறைக்குள்ள பேசணும். யார் யார் அந்த கூட்டத்துல இருந்தாங்க உட்பட எங்களுக்கு தெரியும்ல. நாங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னோமே எங்க தலைவர்கள் பேசுனாங்களா? ம். பேசவே மாட்டோம். ஏன்னா, திமுகன்ற ஒரு கட்சி ஒரு மதச்சார்பற்ற கொள்கையில செயல்பட்ட கட்சி. உங்களுக்கு அப்படி ஒரு கருத்து வந்திருக்கு. நீங்க எங்ககிட்ட சொன்னீங்க. நாங்க வேணான்னு சொல்லிட்டோம். வெளிய வந்துட்டோம். அதே மாரி நீங்களும் அந்த இடத்துல வந்து என்னன்னா, ஓகே ஃபைன்ட்டீங்க. எனவே நாங்க வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறோம். என் அரசியல் நிலைப்பாடு நீங்க விமர்சனம் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா, பவர் போயிடுச்சு. அந்த பவர புடுங்குனவங்க சிபிஎம் காரங்கன்றது பதட்டம் ஆவறது எந்த வகையில ஏத்துக்கொள்ள முடியும்? ம். அதுதான் இங்க பிரச்சனை. ஒரே ஒரு புள்ளி விலகல். இன்றைக்கு நம்ம என்ன சொன்னோம்? அன்னைக்கே சொன்னாரு தோழர் சண்முகம். 8ஆம் தேதி மாநில குழு கூட்டம் முடிஞ்ச உடனே, நாங்க ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி. நாங்க ஒரு தனி கட்சி. நாங்க முடிவு எடுக்கிறோம். ம். தோழர் வீரபாண்டியன் அவர்களும், தோழர் சண்முகம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மதச்சார்பற்ற ஒரு அரசு, சமூகம் இன்னைக்கு இருக்குன்னா, திமுகவோடும் இணைந்து செயல்படுவோம் அப்படின்ற வார்த்தைய சொன்னோம். இன்றைக்கும் சொல்றோம். ம். என்னைக்கும் அந்த மாற்று கருத்தே இல்ல. ஒரே ஒரு புள்ளி பவர் போன உடனே வந்துடான்னா, ம். நீங்க ஏன் வந்து இப்படி வந்து அடிச்சு போராடுறீங்கங்களா? அதான் நம்ம கேட்கிற கேள்வி. இப்ப ஆர்.எஸ். பாரதி வந்து திமுக கூட்டணி வந்தா என்ன சிபிஎம் துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்லாம் பேசிக்கிறாரு. அவரு இன்னும் ஒரு படி என்ன பண்றாருன்னா வந்து, ம். நாங்க 2 பேரும் பங்காளிங்கப்பா. ம். ஒண்ணா இருந்தா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனைன்றாரு. ம். நாங்க புள்ளி தான் வச்சோம். ம். இவர் கோலம் போட்டு காமிக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு. அ. இவரே சொல்றாரு. இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. திமுகவுடைய அஃபிஷியலா அது இருக்கா எனக்கு தெரியல. ம். பட் வரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் அதிமுக, திமுகவும் ஏதாவது ஒரு வகையில ஒண்ணா சேர்ந்து ம். ஒரு மெத்தடுக்குள்ள போனா என்ன? அப்படி ஒரு இடத்துக்கு போனா என்னன்றதுக்கான ஒரு நரேட்டிவ நியாயப்படுத்துறதுக்கு தான் இந்த பேச்ச மாத்துறாங்க. ம். இவுங்க ஒரு முடிவு எடுத்துட்டு, அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆனா நம்மளே பார்த்து நீங்க தான் நரேட்டிவ் செட் பண்றீங்க. நாங்க நரேட்டிவ் செட் பண்ணல. அந்த அளவுக்குலாம் நாங்க வந்திருந்தா என்னவோ எப்பயோ வந்திருப்போம் பவருக்கலாம். இல்ல இப்ப நீங்க சமீபத்தில கூட ஒரு நியூஸ் சேனல்ல வந்து பேட்டி குடுத்திருந்தீங்க. திமுக வந்து அஃபிஷியலா வந்து அதிமுக, திமுக கூட்டணி வந்து நம்முடைய பேசவில்லை. அவங்களால அஃபிஷியல் லெட்டர் விட முடியுமா அப்படின்னு. அது முரசொலி காதுல விழுந்துச்சா என்னன்னு தெரியல. முரசொலியில வந்து சண்முகம் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையா விமர்சிச்சு ஒரு கட்டுரை வந்திருக்கு. திருமாவளவன் வந்து எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, சி.வி. சண்முகமும் சிபிஎம் சண்முகமும் ஒண்ணு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவரு புடலங்கா வியாபாரம் பண்றாருல்ல. ம். அவருக்கு புடலங்கா வியாபாரம் பண்றதுன்னா தெரியும். புடலங்கால சின்ன புடலங்கா என்ன, பெரிய புடலங்கா என்னன்னு ஒண்ணு தான் பண்ண தெரியும். ம். இது வந்து என்னன்னு சொன்னா, இவருக்கு வந்து அரசியல் கூறு இருந்தா அப்படி எழுதுவாப்லயா? ம். நான் என்ன கேட்கிறேன், அதுலயும் என்ன சொல்றாரு, ம். இவங்கலாம் பி. ராமமூர்த்தி பால் இது டானிக் குடிச்சு வந்தவரு. பரவால்ல டானிக் டீ ஸ்பூன் எடுத்து ஊத்துனவரு போல இருக்கு இவரு. ஆக்சுவலி 3 பேரும் ஒரு கட்சி தானே. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, பி. ராமமூர்த்தி வந்து இந்திய பொதுவுடைமை இயக்கத்தினுடைய அடித்தளம் இட்டவர். ம். சுதந்திர போராட்ட வீரர். ஓகே. இன்னும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவருக்கு வரலாறு தெரிஞ்சவர் தான் இங்க பொய் பேசுறதுக்காக எழுதுறாரு அவரு. ம். தோழர் பி. ராமமூர்த்தி அவர்கள் தமிழ் நிலப்பரப்பில் நடந்த சமூக சீர்திருத்த போராட்டத்தில பங்களிப்பு செய்தவர். சேரன்மாதேவி குருகுலம் போராட்டத்தில் தொடங்கி, ம். தமிழ்நாட்டில் நடந்த சமூக சீர்திருத்த போராட்டத்தில முன்னணியில் செயல்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் பொதுவுடைமைவாதி. தந்தை பெரியார் அவர்களால் அன்போடு அரவணைக்கப்பட்ட தோழர். அவரு பெரியார போய் பார்த்தாரு. ம். ஏதோ ஒரு கூட்டத்தில பேசுறாரு. பெரியாருக்கு அவருக்கு விவாதம் பண்றாரு. சின்ன பையனா போய் விவாதம் பண்றாரு. அப்ப தந்தை பெரியார் வயசானவர். ஆனா சின்னவங்களலாம் வாங்க போங்கன்னு தானே பேசுவாரு. அப்போ பெரியார் பிஆர் கிட்ட பேசியிருக்காரு. அவர் கம்யூனிஸ்ட்னு பேசின உடனே. அப்புறம் வந்து கொஞ்சம் சொல்றேன், உனக்கு வயசு கொஞ்சம் கூடுதலா இருக்கப்பா, ஏன் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்குன்னு கேட்கிறாரு அவர்ட்ட. இல்லங்க நான் வந்து வேற ஒரு பொண்ண விரும்புறேன். அவங்க வந்து ஒரு வேற சாதி சார்ந்தவங்க. எங்க அம்மா வந்து இப்போ ஒரு உடல் நல குறைவா இருக்காங்க.
அவங்க வந்து அதெல்லாம் அவங்க ஒரு பெரிய அந்த வைதிக மரபுல இருக்கிறவர்கள். எனவே என்னன்னா, அம்மா வந்து அந்த கஷ்டத்துக்குள்ளாதனால கொஞ்சம் வெயிட் பண்றேன். அப்புறமா நான் வந்து திருமணம் பண்ணலான்னு இருக்கேன்னாரு. உடனே பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த திருமாவளவன் கோஷ்டி கிடையாது அவரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, மா மானுட அறம் சார்ந்த ஒரு தலைவர் அவர். நம்ம தமிழர் தலைவர் பெரியார் அவர். அவர் சொல்றாரு, "எப்பா நீ ஒரு அம்மாவுக்கு மேல எவ்வளோ ஒரு பொறுப்பா இருக்க பையனா இருக்க. நான் உன்ன பாராட்டுறேன். பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்குற வீட்ல. அம்மா கஷ்டப்படுறேன்ற ஆனா நீ உன் கொள்கையிலும் உறுதியா இருக்கிற. எனவே உனக்கு திருமணம் நடக்கும்போது எனக்கு தகவல் சொல்லு. நான் அன்னைக்கு இருந்தேன்னா, நான் உன் திருமணத்துல வந்து கலந்து கொள்ள விரும்புறேன்னு" சொல்லிட்டு பெரியார் வந்து பாராட்டுறாரு பிஆர. பிறகு பிஆருக்கு திருமணம் நடக்குது. திருமணத்தை வந்து என்னன்னா, யார் வந்து அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர். காலைல போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கையெழுத்து போட்டு வந்துட்டாரு இவரு. கம்யூனிஸ்ட் 2 பேரும் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில நான் போய் நீ நானும் ஆணும் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே சட்டமன்றத்துல வந்து என்னன்னா, மாப்பிள்ளைய வருவதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தலைவர்கள் போறாங்க. உடனே பெரியாருக்கு தகவல் போயிடுது. அன்று மாலை நடந்த அந்த திருமண வரவேற்பு நிகழ்வுல பெரியார் வந்து கலந்துக்கிட்டார். கலந்து கொண்டு அதை நினைவு கூர்றார். தந்தை பெரியார் அவர்களால் தலைமை தாங்கி திருமணம் நடந்தது வந்து பிஆருக்கும் அம்பாளுக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். தந்தை பெரியாரால் அன்பால் அரவணைக்கப்பட்டவர். அது மட்டுமல்ல, இவர் பேசுறாரு அறிஞர் அண்ணா, இவங்களோட கட்சியின் தலைவர். அண்ணா அவர்கள் 67 ஆட்சிக்கு வந்துட்டார். ஆட்சிக்கு வந்த உடனே உண்மையில இன்னைக்கு ஆட்சி மாற்றம். அந்த 67 ஆட்சிக்கு வரும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிஞர் அண்ணா பக்கம் நின்னது. திமுகவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நின்னது. அதை அறிஞர் அண்ணா அங்கீகரித்து எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். சிபிஎம் சப்போர்ட்டடா தான் இன்னைக்கு கவர்மெண்ட் எலெக்ஷன் நம்ம ஃபார்ம் ஆகுது. அப்போ அண்ணாவை இவங்க க்ளோஸ். அன்றைக்கு இருந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் பேசுவாங்க. அண்ணாவுக்கு வந்து உடனே நோய்வாய்ப்பட்டது, ஒரு புற்றுநோய் வருது. இப்போ பிஆர் வந்து அவர் நேரில் போய் சந்திக்க போறாரு. வந்து அண்ணாவை பார்த்து பேசுறாரு. அண்ணா நீங்க இவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. நீங்க வந்து இந்த இமாச்சல் பிரதேசல மணாலியில் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து என்னன்னா, அப்போ புற்றுநோய் சிகிச்சைக்கான ரொம்ப கம்மியான சூழ்நிலை. நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க வாங்க, நம்ம அங்க போலாம்னாரு. உடனே வந்து என்னன்னா, அண்ணா இல்ல பிஆர், ஆட்சி இப்போதான் வந்திருக்குது. பல பேர் பவர் ஆசையெல்லாம் வந்துட்டான் என் கட்சியில் இருக்கிறவனுங்க. ஏன்னா அதிகாரத்து வந்ததுல பல பேர் இதுவா இருக்கிறான். எனவே வந்து நான் வந்து இங்கே இருந்தேன் பிஆர். என்னை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. எனவே நான் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு பேசிய தலைவர் வந்து அண்ணா அவர்கள். தந்தை பெரியார், அண்ணா, அந்த புள்ளி பிஆர். அவ்வளோ அசால்ட்டா நீ சொல்ற பிஆர் டானி குடிச்சோன்னா, நான் பிஆர் டானி குடிச்சேன், பிஆர் டானி குடிச்சு பெருமையா பேசுவேன் கம்யூனிஸ்ட். இந்த வேலைலாம் வச்சுக்கிட்டு திருமாவளவன் மரியாதையா பேசணும். திமுக தலைவரை இதை கூப்பிட்டு வச்சு கண்டிக்கணும். பிஆர் எல்லாம் பேசுறதுலாம் வந்து அதிக பிரசங்கத்தனம். இதெல்லாம் மரியாதையா இருக்கணும். நீ அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணு. எனக்கு நீங்க என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கோ. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பேசுறதுலாம் உனக்கு இருக்கணும். பிஆர் உடைய மகள் யாரு? வைகை. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்துல போராடும் வைகை வழக்கில் நீங்க போலையா? நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்கள் போராட்டங்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, மாநில உரிமைக்காக போராடக்கூடிய மூத்த வழக்கறிஞர் வைகை. தெரியும்ல? தெரியாமலா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா வந்து திமிரு எடுத்த பேச்சு. அது மட்டும் இல்ல, இது ஆண்ட புத்தி. இது அதெல்லாம் இங்க தான் வேலைக்காது. அப்படிலாம் பேச ஆரம்பிச்சு ஏறி அடிக்க ஆரம்பிப்போம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கொள்கைக்கான ஆட்கள். எனவே என்னன்னா, அந்த ஆட்டம் என்ன ஆகும்னா, திமுகவுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற இயல்பான தோழமையை கெடுக்கக்கூடிய வேலையை அவங்க பண்றாங்க. அரசியல்ல மாறுபடும். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு நினைவோம், நாளைக்கு புரியல, அது வேற விஷயம். ஆனா அந்த கருத்தியல் அடிப்படையில் நமக்கு ஒரு இசைவான ஒரு உறவு இருக்கிறது. அது ஆட்சியில இருந்தாலும் கூட்டணி இல்லாட்டிலும் இருக்கு அந்த விஷயங்கள். அது நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் கெடுக்கக்கூடிய வேலை அவர் பண்றாரு. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதிமுக திமுக கூட்டணி பேசுவது சம்பந்தமா திமுக வந்து இது வரைக்குமே அபிஷியலா வந்து லெட்டரோ ஏதோ ஒன்று அதை நிராகரிச்சோ இல்லை நாங்கள் ஆதரிச்சதோம் அப்படி பேசணும் தான் சொல்லிட்டு ஒரு இடத்துலையுமே அதை பதிவு பண்ணல. ஆனா இப்படி திருமாவேலனை விட்டு முரசொலியில் எழுத வர்றது, ஆராசா விட்டு பேச வர்றது, இப்படி தொடர்ச்சியா சமூக வலைத்தளங்கள்ல சிபிஎம் அட்டாக் பண்ற இந்த நிகழ்வுலாம் நடந்துட்டு இருக்குல்ல, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப தொடரும் போட்டிருக்காரு. பார்ப்போம். அடுத்து பார்ட் 1 மொத்தமா வச்சுட்டு தான் பேசணும்னு நினைச்சேன். நீங்க கேள்வி கேட்டதால பேசிட்டேன். மொத்தமா வரட்டும், அதை நம்ம பேசுவோம். உரிய முறையில் அதுக்கு வந்து எதிர்வினையாற்றுவோம். மேபி 2வதுலயோ 3வது கூட அவங்க எழுதலாம். பட் எழுத வந்தது கரெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு அரசியல் மாறுபட்ட கருத்துக்களை வேற ஒரு அரசியல் அமைப்பு எழுப்பும் போது அவங்களுடைய கட்சி பத்திரிகையில எழுதுது என்பதில் அவங்க உரிமை, கட்டாயம் அப்படி எழுதணும். அப்பதான் என்ன, அரசியல் உரையாடல் நடக்கும் போதுதான் சமூகத்துல வந்து அந்த ஜனநாயக வெளி பலப்படுத்தப்படும். சோ இந்த மாதிரி ரைட்டிங்ஸ் நம்ம வந்து கட்டாயம் வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனா அந்த எழுத்தும்ல நீ என்ன மாதிரியான ஒரு வகைமையை நீ ஏற்படுத்துறன்றதுதான் அதுல இருக்கிற திட்டணும்ன்றதுக்காக திட்டலாம். அது திட்டம் கூட தப்பு இல்லை. நீ விமர்சனம் பண்றது என்ன பிரச்சனை இல்லை. நீங்க வந்து தனிமைப்படுத்துவது, அதுக்கு வேற ஒரு கரல் கொடுக்கறது, இந்த புடலங்கா வியாபாரம் பண்றது, அந்த மெத்தட்லாம் நமக்கு வந்து சரியில்லை இல்லையா? அது வந்து திராவிட விழுமியங்களுக்கு எதிரானது. அதான் நான் பார்க்குறேன். 2வது இப்போ சோசியல் மீடியாவில் வந்து
திமுக வந்து சோஷியல் மீடியா எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப சமீபத்துல எல்லாரையும் திட்டுறதுக்கு பயன்படுத்துறதா நான் பார்க்குறேன். ஏன்னா இப்ப ட்ரைப்ஸ்ன்னு ஒரு சேனல் கரிகாலன்னு சொல்லிட்டு அவர் நடத்துறாரு. நாதன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து லெஃப்டிஸ்ட்டா அவர் அடையாளப்படுத்தி திமுகவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு. அதுல சண்முகம் அவர்கள ஃபுல்லா ஒரு 48 நிமிஷம் வீடியோ ஃபுல்லா சண்முகையும், சிபிஐயும் அட்டாக். அதாவது தம்ப்நெயில்ல வந்து விஜய் வந்து மார்க்ஸா காமிச்சுட்டாங்க. சண்முகம் அவர்கள் வந்து மார்க்சிஸ்டம் டு விஜயிசம் சொல்லிட்டு டைட்டில் போட்டு, அதுல சண்முகம் முட்டு குடுக்குறாரு, விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு, தத்துவம் இல்லாதவங்க, தத்துவத்த வித்துட்டாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் அதுல பதிவு பண்றாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? இந்த மாரி சேனல்கள்லாம் இப்ப நெறைய வந்துடுச்சு. இப்படி டிஎம்கேவுக்காக சப்போர்ட்டா பேசுறதுக்காக, ஒருத்தங்கள அடிக்கணுன்றதுக்காக இப்படி நெறைய சேனல்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்களே. எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு நெனைக்கிறீங்க? இல்ல இவரு தோழர் கரிகாலனை பொறுத்தவரைக்கும் நானே பல நேர்காணல் குடுத்துருக்கேன். ம். குறிப்பா கரிகாலன் வந்து கடந்த திமுக ஆட்சி காலத்துல பல பிரச்சனைகள்ல நேரடியா களத்திற்கு சென்று ஒரு தகவல்கள வெளில எடுத்துட்டு வந்த ஒரு முக்கியமான நபர். பாஜகவுக்கு எதிராக ஒரு உறுதியான ஒரு கருத்தியல பேசின ஒரு தோழர். அதெல்லாம் நம்ம வந்து அந்த டைம் அங்கீகரிக்கிறோம். தோழர் நாதன் அவர்கள் மக இயக்கத்திலிருந்து வந்தவரு. அவரும் வந்து என்னன்னா வந்து பாஜக எதிர்ப்பு, ஏகாதிபத்தியம் இதெல்லாம் உலகமயமாக்கல், முதலாளித்துவம் குறித்து பேசக்கூடிய ஒரு ஆள். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் இந்த இடத்துக்கு போய் நின்னுட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு அவங்கள பார்த்த உடனே. ம். குறிப்பாக வந்து மக்களை வந்து ஒரு முட்டாள்களாக அவங்க சித்தரிக்கிறாங்க. மக்கள்ல நீங்க அதாவது விஜய்க்கு வாக்களித்தவர்கள் முட்டாள் நீங்க ம். முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மக்கள் இயக்கத்தை கட்டமைப்பதில நம்பிக்கை போனவர்கள். மக்கள் இயக்கத்து மீது நம்பிக்கையற்றவர்கள் தான். ம். அதே மாரி நம்மால போயிட்டு மக்கள்ட்ட வேலை செஞ்சு வெற்றி கொள்ள முடியாது எனக்கூடிய கருதுகோள் தான் மக்களை வந்து முட்டாள்கள்ன்னு பழித்து விட்டுருவார்கள். அந்த இடத்துக்கு ஒரு கம்யூனிஸ்ட்காரன் போக்கூடாது. ம். அப்படிதான் அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. 2வது விஜய் அந்த கட்டுரையோட ஒட்டுமொத்த சாராம்சத்துல சில பகுதியில அவங்க எடுத்து எடுத்து அதாவது பிரிச்சு மேயறதுன்றாங்க பார்த்தீங்களா? அது மாரி பண்றேன்னு சொன்னாங்க. அந்த கட்டுரையினுடைய ஒட்டுமொத்த வடிவமைப்பு என்னன்னா, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு தேர்தல் குறித்தும், தாவேகாவுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு குறித்தது குறித்தும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 நாள் மாநில குழு கூட்டத்தில் நடந்த விவாதங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு அது. ம். அதுல வந்து பார்ட்டா பிரிச்சுக்கிட்டாங்க அவங்க அந்த விஷயங்கள. இது அவருக்கு தெரியாதா? இது ம். தெரியாதா? நவதாரா ரோதனா இவங்களுக்கு தெரியாதா? அது தெரியாதா? ம். எல்லாத்துக்கும் விஜய்ன எதிர்த்து போட்டோம். விஜய்க்கு ஆதரவு குடுத்தது ஒரே புள்ளி தான். வேற ம். எதுவுமே கிடையாது. ஒருவேளை எனக்கு சண்முகம் அவர்கள் வந்து நேர்ல இன்டர்வியூக்கு போயிருக்கும்னு நெனைக்கிறேன். இவங்க 2 பேருக்கு மத்தியில. கரெக்ட்டான பதில் சொல்லியிருப்பாரோ என்னவோ! இல்ல, அ. அவங்களுக்கெல்லாம் தெரியும். பாயிண்ட் என்னன்னா, ம். ஒரே இடம் அவங்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக வந்து என்னன்னா, ம். நீங்க வந்து உங்க கம்யூனிஸ்ட் அடிக்கலாமா? ம். அவங்க குடுத்த இன்டர்வியூவ பல கம்யூனிஸ்ட் அவங்க தோள்ல விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவங்கள. ஓப்பனா முகநூல்ல எழுதுனாங்க. ம். இந்த உரையாடல் யாருக்கு பயன்படும்? நீ கம்யூனிஸ்ட் அடிக்கிற, சிபிஎம் அடிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு நீ ஏவலாளா இருக்கிற? ம். இப்படி வந்து நீ அடிச்ச மூலியமா நான் திருப்பி அடிக்கலாம் இப்போ. திருப்பி அடிக்கிறது 2டே வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா, நீங்க உங்களுடைய பங்களிப்பு ஒரு மதச்சார்பற்ற முதலாளித்துவ எதிர்ப்புல உங்களோட பங்களிப்பு முக்கியத்துவம் உணர்ந்து உங்கள பொறுப்போட அணுகுறோம். ம். என்ன அது விஜய் ரசிகர் மன்றம் என்ன கூரோட பேசுறீங்க நீங்க? எங்களுக்கெல்லாம் வேற வேலை கிடையாதா? விஜய் தப்பானா திருப்பி அடிச்சு போட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கு? அறிக்கை விடுறதெல்லாம் போராட்டம் சொல்லிக் குடுக்குறீங்களா? தினசரி 24/7 தெருவுல சுத்திட்டு இருக்கேன். நாங்க மக்கள் போராட்டத்துல இருக்கிறோம். நாங்க ஜெயிக்காம இருக்கலாம். ம். ஆனா இன்னைக்கு செங்கோடிய தூக்கி ரோட்ல போராடக்கூடிய ஒரு இயக்கமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. ஏசிஆர்ல உட்கார்ந்து மட்டும் பேசிட்டு போட்டு கூட்டம் கிடையாது இன்னைக்கு. எவ்வளவோ தோழர்கள் நெருக்கடி சந்திட்டு இருக்கு. இதே தேர்தல் காலத்துல முத்துக்குமார் ஜெயில்ல இருந்தார். ஒரு வார்த்தை பேசலாம் நீங்கலாம்? நான் கேட்கிறேன். ம். திமுக அரசாங்கம் சாம்சங் போராட்டத்தை வழிநடத்தியதற்காக தேர்தல் காலகட்டத்துல வேற ஒரு ஃபேக்டரியோட தொழிலாளர் பிரச்சனைக்கு போகும்போது அவரை ரிமாண்ட் பண்றாங்க. ரிமாண்ட் பண்ணி பெயில் வாங்கும்போது திருப்பி எஃப்ஐஆர் போட்டு குண்டாஸ்க்கு போனாங்க. குண்டாஸ் போறதுக்கு எஸ்பி மூவ் பண்ணாரு. நம்ம கூப்பிட்டு பேசணும். இந்த குண்டாஸ் போற வருஷம் பிரச்சனை ஆகணும்னா, தேர்தல் காலம் முழுக்க ஒரு தொழிற்சங்க தலைவர் கம்யூனிஸ்ட் சிறையில் வைத்த திமுகவை பத்தி ஒரு வார்த்தை உங்களால பேச முடியல. எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? ம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது என்னன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பு புள்ளி. அதனால திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணோம். ம். அவங்க வேற இடத்துக்கு நகர்ந்தாங்க. எனவே கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம். அவ்வளவுதான். எங்களுக்கு ஒண்ணும் நாடாளுமன்ற, சட்டமன்ற மாயையெல்லாம் கிடையாது. எங்களுக்கு அதை செய்து எம்எல்ஏ தான் இல்லாட்டி நம்ம வேலை அங்க பண்ணிட்டு தான் போயிட்டு இருப்போம். எங்களுடைய நோக்கம் என்னன்னா, இடதுசாரிகள் கருத்தியலோட ஒரு ஆட்சி அதிகாரம் கொண்டு வரும். அது ஒரு நெடிய பாதை. அதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீ போயிட்டு விஜய் ரசிகர் மன்ற தலைவரா பேசுறதுலாம் கொச்சையா இல்ல? உங்களுக்கு அருவருப்பா இல்ல? ம். ஒரு பிஜேபி காரனை பார்த்து பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் காரனை பத்தி பேசுற நீங்களாம் கம்யூனிஸ்டா? நீங்களாம் முற்போக்குவாதிகளா? இவ்வளவு நாள் நீங்களாம் பார்த்து அப்படிதான் பேசுனீங்களா? ம். உங்களுக்கெல்லாம் வந்து எந்த அடிப்படையில நீங்க இப்படி உரையாடல் முன்னெடுக்கிறீங்கன்னு தெரியல. இப்போ வந்து அசெம்பிளிய பத்தி பேசலாம்னு நெனைக்கிறோம். இப்ப தொடர்ச்சியா இந்த 3 நாள் நடந்த அசெம்பிளிய வந்து நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஒரு கூஸ் பம்ப்ஸா நெனைக்கிறீங்களா? இல்ல ஒரு ஆவரேஜான அசெம்பிளியா பார்க்குறீங்களா? கூஸ் பம்பும் இல்ல, ஆவரேஜும் இல்ல. ம்.
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்றத்தினுடைய ஒரு முதல் கூட்டத்தொடர் தாவேக்கு ஆட்சி அமைந்து ஒரு 30, 40 நாட்கள்ல வந்து நடைபெற்றக்கூடிய ஒரு 4 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர். அது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில நடந்திருக்கக்கூடிய விஷயமா பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக ஆளுங்கட்சி தரப்புல இவர்களும் வந்து இன்னும் நம்ம வந்து ரொம்ப தயாரிப்போடும் சட்டமன்றத்தினுடைய நெறிமுறைகளுக்கு உட்பட்டும் எப்படி வந்து செயல்படும் என்பதில் ஆளுங்கட்சி தரப்புல இருக்குது. அதே மாதிரி எதிர்க்கட்சி தரப்புலன்னா ஒரு இரிட்டேட் பண்ற மாதிரி என்னன்னா வெறுப்பேற்றக்கூடியதை தாண்டி என்னன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து சட்டமன்றத்தில் எழுப்பி அதன் மூலியமாக விவாதங்களை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை உரையாடக்கூடிய இடமாக தமிழ்நாடு சட்டமன்றம் மாற வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஆனா அந்த இடத்துல இருந்து இப்போ சில பேர் பேசியிருக்காங்க. பட் நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லா இல்ல அது. பட் கொஞ்ச நாள் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில அதற்கான ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மற்ற சில அரசியல் கட்சி தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எழுப்பியிருக்கிறாங்க. ஒரு சில அமைச்சர்கள் அதுக்கு வந்து விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். நீங்க வந்து 110ல வந்து இந்த திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய அமோனியா வாயு தாக்கப்பட்ட பிரச்சனை பத்தி அமைச்சர் பேசியிருக்கிறாரு. அந்த நிவாரணம் போதாது. அது எப்படி தலையணும்னு சொல்லிட்டு நம்ம பல கட்சி தலைவர் சுட்டி காமிச்சிருக்காங்க. பட் ஓவரால் என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் முழுமையாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் வந்து முன்வைக்கப்பட்டு, அதை நிறைவேற்றக்கூடிய அல்லது அது எந்த வகையில நிறைவேற்ற போன்ற ஆளுங்கட்சி சொல்லக்கூடிய நிர்பந்தத்தை உருவாக்கக்கூடிய வகையில இந்த சட்டமன்ற விவாதங்கள் அமையல. ஓவராலா பார்க்கும்போது இப்ப நீ கல்வி ஆண்டு தொடங்கி இருக்கிறது. பள்ளிக்கூடம் சார்ந்து கல்வி நிலையங்கள் சார்ந்து ஏராளமான பிரச்சனை இருக்குது. ஆசிரியர்கள் இல்லாத ஆசிரியர் போதுமான ஆசிரியர்கள் இல்லாம இருக்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு வந்து என்னன்னா சம்பளம் குடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே போராட்டம் நடத்திருக்குது. அதுக்கு தாவேக்கா வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அதை செய்வாங்களா இல்லையான்னு கேள்வி எழுப்பிருக்கு. அதே மாதிரி கல்லூரிகள் திறக்கப்படுது. இன்னைக்கு வந்து கல்லூரிகள் வந்து என்னன்னா எல்லாமே கெஸ்ட் லெக்சர் ஒரே வேலையை அதே தகுதியுடைய 2 ஆசிரியர்கள் பண்ணிடுறாங்க. ஆனா ஒருத்தருக்கு குறைஞ்ச சம்பளம், ஒருத்தருக்கு வந்து அரசு சம்பளம் இருக்குது. அப்ப பணி நிரந்தரம் என்ற பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் சென்னை பல்கலை விட்டு பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியர்கள் இல்ல, துணைவேந்தர்கள் இல்ல. இப்படி தமிழ்நாட்டு கல்வி வந்து நெருக்கடியில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது, அந்த பிரச்சனை மிக முக்கிய பொருளாக, விவாத பொருளாக விவாதமாக்கப்பட்டிருக்கணும். அது அரசாங்கம் என்ன செய்ய போன்றது அது அரசாங்கம் பேச இருக்கணும். இந்த உரையாடல் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி சார்ந்த உரையாடல் ரொம்ப மிக முக்கியமான கல்வி ஆண்டுடைய தொடக்கத்துல பேச வேண்டிய விஷயங்கள வந்து அவங்க வந்து கோட்டை விட்டுருக்காங்க. அதே போன்று விவசாயிகள் பிரச்சனை. நீங்க வந்து விவசாயிகள் வந்து இது மட்டும் இல்ல. நீங்க வந்து அவங்கள கடன் தள்ளுபடி மட்டும் இல்ல. விவசாயிகள் சார்ந்து பல்வேறு கிராமங்கள்ல பல போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் தொகுத்து விவசாயிகள் பிரச்சனை முன்னுக்கு வரணும். தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கின்றது. உழைப்பாளர் உரிமைகள் பறிப்போகுது. இப்ப 4 தொழிலாளர்கள் தொகுப்பு சட்டங்களை நீங்க அமுல்படுத்த போறீங்களா இல்லையா? ஏன் அமுல்படுத்தாதீங்க? பிஜேபிக்கு எதிரா தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்குன்னு சொல்றீங்க தாவேகா. நீங்க வந்து அதை அமுல்படுத்தாம இருப்பீங்களா? உங்க மாற்று என்னன்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வந்து இந்த மாதிரி கேள்வியை எழுப்பி இருக்கணும். அப்ப அந்த கிட்ட அந்த பதில் வாங்கியிருக்கலாம். சோ இப்படிப்பட்ட பீப்புள்ஸ் இஷ்யூஸ் சார்ந்த உரையாடல் வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்த சட்டமன்றத்துல வந்து நடத்துவதற்கான வாய்ப்பு இருந்தது. அதை வந்து பயன்படுத்திக் கொள்ள தான் நான் பார்க்குறேன். எங்களோட நிறைய கருத்துக்களை நேரத்தை பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.